சரஸ்வதி ஜெயிலில் இருந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க குழந்தைகிட்ட. அப்பா வந்து கண்டிப்பாக நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே சொல்லிக்கிட்டே தூங்கிட்டாங்க. அங்கேருந்து அந்த வார்டன் பார்க்குறாங்க. பார்த்துட்டு, என்ன நீ தூங்குறிய, நீ உன்னை தூங்கவே விட மாட்டேன், இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு பக்கெட்டு ஃபுல்லாக தண்ணி கொண்டு வர சொன்னாங்க. என்ன சரஸ்வதி, நல்லா தூக்கமா தூங்கிட்டு இருக்கிய நீ, இரு இப்போ இன்னும் நல்லா தூங்குவேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி கேட்குறாங்க. ஊத்துரி தண்ணி பக்கெட் ஃபுல்லாக ஊத்துரி மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணி தலையில் ஃபுல்லாக ஊற்றி ஈரம் பண்ணுறாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி பயங்கரமாக கோவத்தோடு பேசுகிறாங்க. ஆமாம் கொலகாரி, நீ எதுக்காக இங்கே பேசிகிட்டு இருக்க? இங்கே தான் இருக்க போகிறேன். உன் குழந்தை கூட இங்கே தான் பிறக்க போகுது. உன் குழந்தையும் இங்கே தான் இதே ஜெயிலில் தான் இருக்க போகுது. இங்கே பாருங்கள், இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. என் புருஷன் என்னை வந்து கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி சொல்கிறாங்க. உன் புருஷனா என்ன பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கியா என்ன? அப்படிலாம் ஒன்று நடக்கவே நடக்காது. நீ ஜெயிலில் தான் இருக்க போகிற, உன் குழந்தையும் ஜெயிலில் தான் பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்டன் சொல்கிறாங்க. அதை கேட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க சரஸ்வதி. அப்போ அங்கே இருக்கவங்கெல்லாம் பார்க்குறாங்க. என்ன இந்த வார்டை நம்ம இப்படி கொடுமைப்படுத்திட்டு இருக்கு, பாவம் குழந்தை வேற வயிற்றுல இருக்கு, அந்த பொண்ணை இப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் நமச்சிவாயம் 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க. அப்போது ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு. இங்கே பாரு, யார் தப்பு செஞ்சாலும் கண்டிப்பாக அங்கே ஒரு ஆதாரத்தை விட்டுட்டு தான் போவான் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் தமிழ் கேட்குறாரு. கேட்டோடனே தமிழ் யோசிக்கிறாரு. இல்லை, அந்த கைரேகை எடுத்தாங்கல்ல, அவங்கள போய் பார்த்தா ஏதாச்சும் எனக்கு கிடைக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு. இல்லை தமிழ், என்னால் இப்போ வர முடியாது, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. சரி, நான் மட்டும் போய் கேட்டு வரட்டுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு. சரி நீங்கள் போங்க, நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், உங்களுக்கு தேவையான எல்லாமே அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. அங்கேருந்து தமிழ் நமச்சிவாயம் 2 பேருமே கிளம்பி போகிறாங்க. போனவுடனே அங்கே இருக்க அந்த பியூன் போகிறாரு. நல்லா சூப்பராக காஸ்ட்லியான ஒரு பைக் கொண்டு வந்து நிறுத்திட்டு போகிறாரு. அப்போ அங்கே வேலை செய்கிற 2 பேர் பேசிக்கிறாங்க. பாத்தியாப்பா, இவன் 1,50,000 ரூபா இருக்கும் இந்த வண்டியோட ரேட்டு, அவன் எப்படி வாங்கியிருக்கான் பார்த்தியா? அப்போ இங்கே ஏதோ அவன் லஞ்சம் வாங்குறான். இந்த ஆஃபீஸரு லஞ்சம் வாங்கிட்டு எல்லாமே மாற்றி மாற்றி ரிப்போர்ட் கொடுப்பாரு. அதில் இவனுக்கு பாதி கமிஷன் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறான். அதனால தான் 1,50,000 ரூபா பைக் வாங்கியிருக்கான். இவன் வருமானமே கம்மி தான், இவன் எப்படி வாங்கியிருப்பான்? இவன் கண்டிப்பாக ஏதோ லஞ்சம் வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போ அதில் எல்லாத்தையுமே தமிழ் நமச்சிவாயம் 2 பேரும் கேட்டுட்ருக்காங்க. அந்த பியூனை பிடிச்சி கேட்டால் கண்டிப்பாக உண்மை எல்லாமே தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நமச்சிவாயம் சொல்கிறாங்க. அந்த பியூன் வெளியே வராரு. வந்தவுடனே தமிழ் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இங்கே வாப்பா, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கூப்பிட்டு பேசுகிறாரு. நல்லா தெரிஞ்சுக்கோப்பா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னோடய ஒய்ஃப் ஜெயிலில் இருக்காங்க, அதுவும் மாசமாக இருக்காங்க. இவர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு தப்பா, அதனால் என்னோடய ஒய்ஃப் இருக்காங்க, கண்டிப்பாக அவர்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பணம் வந்து லஞ்சம் வாங்குவாரா, நீயும் பணம் வாங்குவியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாரு. இல்லை நான் வந்து பணம்லாம் லஞ்சம்லாம் வாங்கவே மாட்டேன் சார், நான் இந்த பைக்கே டியூவில் தான் எடுத்திருக்கேன், வேணா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை காட்டுறாரு. ஆமாப்பா, இந்த பைக் இவன் டியூவில் தான் எடுத்திருக்கான், இவன் லஞ்சம் வாங்க மாட்டான்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயம் சொல்கிறாரு. என்னோடய ஒய்ஃபை கண்டிப்பாக காப்பாற்றி ஆகணும், அவரை நான் பார்க்கணும், அவர் கண்டிப்பாக பணம் வாங்கிட்டு தப்பாக ரிப்போர்ட் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாரு. ஆமாம், அது எங்கள் ஓனர் அதெல்லாம் தான் பண்ணுவார், கண்டிப்பாக அப்படி நிறைய பேருக்கு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏதாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், அவர்கிட்ட பேச முடியுமா? ஐயோ, நான்லாம் பேசவே முடியாது, நான்லாம் உங்ககிட்ட சொன்னேன்னு கூட எதுவுமே சொல்லிடாதீங்க, நீங்களே போய் பேசுகிற மாதிரி பேசுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பியூன் போகிறாரு. உள்ளே போகிறாங்க. வந்துட்டார் ஆஃபீஸர், வாங்க உள்ள அப்படின்னு தமிழ்கிட்ட சொல்கிறாங்க. இங்கே பாரு நமச்சிவாயம், நான் சொன்ன மாதிரி நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு. சரிப்பா, நான் அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஆஃபீஸர்கிட்ட போகிறாரு. இங்கே பாருங்கள், எதுக்காக வந்திருக்கீங்க நீங்கள்? எதனா வேணா உங்கள் போலீஸ்கிட்டே கேளுங்க, ரிப்போர்ட் எல்லாம் அங்கே கொடுத்துட்டேன், இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்காக வரல, என் தம்பி வந்துட்டு ஒரு இடத்துல கை வச்சிட்டான், அவனோட கைரேகை எல்லா இடத்துலையும் பதிஞ்சிச்சு, நீங்கள் போயிட்டு அந்த கைரேகையெல்லாம் அழிச்சிட்டிங்கன்னா பரவாயில்லையா இருக்கும், அதுக்கு தேவையான பணம் எவ்வளோ வேணாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பணம் கொடுக்குறேன்னு என்னை பார்த்தா லஞ்சம் வாங்குற மாதிரி தெரியுதா? யார் ஒன்று உள்ளே விட்டா, போட வெளிப்படா அப்படின்னு சொல்லிட்டு நமச்சிவாயத்தை பிடிச்சி அப்படியே தள்ளி விடுறாரு. இங்கே பாருங்க பியூன், எதுக்காக இவனை வெளியே விட்டீங்க? இவன் பணம் எனக்கே தரான்றான் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டாரு. இவர் உண்மையெல்லாம் சொல்கிற மாதிரி தெரியல தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நமச்சிவாயம் சொல்கிறாரு. இவரை கேட்குற விதத்தில் கேட்கலாம், ஆனால் இப்போ எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு. சொல்லிட்டு ஜெயிலுக்கு வராரு. வந்து சரஸ்வதியை பார்க்குறாரு. என்னாச்சு சரஸ்வதி, ஒன்று இவ்வளோ டல்லாக இருக்கா அப்படின்னு தமிழ் கேட்குறாரு. அது ஏன்ப்பா கேட்குற, அப்படி எதுவும் சொல்லாதீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி சொல்கிறாங்க. இங்கே இருக்க அந்த வார்டன் போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்கப்பா, சாப்பிட முடியாமல் குழந்தை இருக்க முடியாதுல்ல, அதனால் அந்த கார சாப்பாடே சாப்பிட்றாங்க, மிளகாத்தூள்லாம் கொட்டி சாப்பாடு தராங்க, தூங்கவே விடுறதுலப்பா, ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி விட்டுறாங்க. பாவம்ப்பா, இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்கு, நீ வந்து எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடுப்பா, சீக்கிரமாக வெளியே எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் பரவாயில்லை, இல்லை சரஸ்வதி, நான் கையால் ஆகாதவன், என்னால் உன்னை
காப்பாற்றவே முடியல. நானும் எவ்வளோ எவிடன்ஸ் தேடுறேன். ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியல. என்னையும் நீ நம்பி இருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாரு. இல்லைங்க கண்டிப்பா உங்களால முடியும். நீங்க என்னை காப்பாத்துவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க. கண்டிப்பா தேடுங்க. என்னை வெளியே உங்களால எடுக்க முடியும்.